ஹலோ நண்பா, நீங்கள் பார்த்துருக்க டெக் வித் தமிழ். நான் உங்கள் காசு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷின் லேர்னிங், ஏஐ ரெண்டுமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மிஷின் லேர்னிங்கும் நிறைய இடத்துல கேள்விப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்காங்க, எங்கள் மொபைல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எங்கள் கேமராவில் ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாகவே ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? உண்மையாகவே ஃபோன்லலாம் ஏஐ டெக்னாலஜியாக யூஸ் பண்ணுறாங்களா? ஏஐ டெக்னாலஜினா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அண்ட் மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மிஷின் லேர்னிங் அப்படின்னு பார்க்கலாம். மிஷின் லேர்னிங்னா அதிலே இருக்குது. ஒரு மிஷினுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அதை மட்டும் தான் அது செய்யும். அதான் மிஷின் லேர்னிங். இப்போது ஒரு சிஸ்டமோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபோனோ ஏதோ இருக்குன்னா அதுக்கு வந்து இப்போது மொபைலெலாம் ஏஐ கேமரா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஏஐ கேமராவில் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது எப்படி நம்ம ஏஐ கேமராலாம் பியூட்டி மோட்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம மொபைலில் டிடெக்ட் பண்ணி அது வருது, அப்புறம் ஃபேஸ் அன்லாக்கில் எப்படி அதை டிடெக்ட் பண்ணுது, ஃபிங்கர் பிரிண்ட்டில் எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் மிஷின் லேர்னிங் தான். இப்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் இருக்கிற இதெல்லாம் நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணிக்குது. வேறு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது தெரியாது. ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங்னு சொல்கிறேன். இப்போ ஃபேஸ் அன்லாக் அப்படி தான். நம்ம ஃபேஸ் வந்து அது எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னா, இப்போ அதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபேஸ்னால் இந்த ஷேப்பில் இருக்கும், 2 கண், ஒரு மூக்கு இருக்கும், ஒரு வாய் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதம் எழுதியிருப்பாங்க. இதை வந்து நிறைய ஃபேஸ் அதுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாகோட ஃபேஸ் இருக்குன்னா அது வந்து டாகுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு கேமரா ஆன் பண்ணி லென்ஸில் காட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு டாகுன்னு சொல்லி டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும். அதான் வந்து இப்போ ஃபோனோட வந்து ஏஐ அவங்க சொல்கிறாங்க. அது ஏஐ கிடையாது, மிஷின் லேர்னிங் தான். அது என்ன பண்ணிடுவாங்கன்னா, இருக்கிற எல்லா நாயோட ஃபோட்டோஸும் அதுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து அந்த அல்காரிதம் எழுதும் போதே காட்டியிருப்பாங்க. இந்த நாயோட ஃபோட்டோ, எல்லா நாயோட ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க, வேறு ஆங்கிளில் காட்டுவாங்க. அப்போ வந்து அது ஃபுல்லாக தெரிஞ்சிடும், ஓகே நாய்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து அது கேமராவுக்கு முன்னாடி ஒரு நாய் வந்துச்சா அது ஈஸியாக டிடெக்ட் பண்ணிடும். ஓகே இது வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு, லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிவிட்டு நாயின்ற மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி காட்டும். அதுவே வந்து இது பூனையோட ஒரு ஃபேஸை கொண்டு போய் அதுக்கு வந்து பூனையோட இதை வந்து லேர்ன் பண்ணியே நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பூனையோட போய் முன்னாடி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபெயில் ஆகிடும். இதை வந்து மிஷின் லேர்னிங். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் தான் பண்ணும். ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணிங்கன்னா அதை மட்டும்தான் அது பண்ணுமே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேமே எடுத்துக்கோங்களேன். கேமை விளையாண்டு ஒரு ஃபுட்பால் வந்து அந்த மிஷின் லேர்னிங் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபுட்பால் வந்து என்னென்ன எப்படி அடிக்கணும், எங்கெங்கே போய் நிற்கணும், என்னென்னலாம் கோல் அடிக்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டீங்க. அந்த கேமை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபுட்பால் ரொம்பவே சூப்பராக ஆடிடும் எல்லாத்தை விட. பட் நெக்ஸ்ட்டு கிரிக்கெட் கிரவுண்டில் போய் பேட்டை கொடுத்து ஆட சொன்னால் அதுக்கு ஆட தெரியாது. ஏன்னா அதுக்கு கற்றுக் கொடுத்தது ஃபுட்பால் மட்டும்தான். கிரிக்கெட் வந்து அதுக்கு ஆட சொல்லிக் கொடுக்கல, அதனால் ஆட தெரியாது, எதுவுமே சுத்தமாக ஆடாது. இதுதான் பேசிக்காக மிஷின் லேர்னிங். நம்ம சொல்லிக் கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் கொடுக்குமே தவிர வேறு எதுவும் பண்ணாது. நெக்ஸ்ட் நம்ம கிரிக்கெட் ஆட கற்றுக் கொடுத்தோம்னா தான் அது கிரிக்கெட் ஆடுமே தவிர மற்றபடி அதுக்கு ஆடவே தெரியாது. இதுதான் மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிலே இருக்குது. இன்டெலிஜென்ஸ்னால் அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆர்டிஃபிஷியல்னால் அது ஆர்டிஃபிஷியலாக வந்திருக்கு. இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இப்போது ஏஐ டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போது நம்ம ஃபோன்லலாம் ஏஐ டெக்னாலஜி இருக்குது, கேமராவில் ஏஐ டெக்னாலஜி இருக்குன்னா இது கண்டிப்பாக ஏஐ டெக்னாலஜியாக கிடையாது. அதெல்லாம் மிஷின் லேர்னிங் தான். அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது ஒரு நாயோட ஃபேஸ் காட்டியிருக்காங்க அப்படின்னா அது நாயோட ஃபேஸ்ன்னு லேர்ன் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பூனோட ஃபேஸ் காட்டினாலும் ஓகே இதுதான் கேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போது ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஃபுட்பால் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபுட்பால், இப்போ எனக்கு ஃபுட்பால் கற்றுக் கொடுக்குறீங்கன்னா நான் ஃபுட்பால் ஆடிடுவேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு ஹாக்கி கிரவுண்டில் போய் ஹாக்கி ஆட சொன்னால் நான் ஃபஸ்ட்டு வந்து விளையாட தெரியாது, பட் எல்லோரும் விளையாடுறத பார்த்து நான் மறுபடியும் அதை கற்றுக்க ஆரம்பித்து விளையாட ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் என் கையில் பேட்டை கொடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தடவை ஃபெயில் ஆனால் கூட மறுபடியும் நான் கற்றுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிடுவேன். நெக்ஸ்ட்டு தடவை கடைசியாக வந்து நான் நல்லா ஆட ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி தான். ஒரு விஷயத்தை நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் செய்யாது, அதை கற்றுக்கிட்டு அதை ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ இன்னும் தெரியாத கூட அதை கற்றுக்கிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிக்கும். ஆஸ் எ ஹியூமன் பீயிங் மாதிரி அது ஒரு ஆர்டிஃபிஷியல் மிஷின். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 2.0 பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து நிறைய ஆல்ரெடி எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க. என்னென்ன கலைகள் இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு மேலே என்ன யார்கிட்ட எப்படி பேசுங்க எல்லாம் அதுவே கற்றுக்கும். இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை பார்த்து கற்றுக்கும். அந்த மாதிரி இருக்குது, அதுவே லேர்ன் பண்ணிக்கும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். ஸோ பேசிக்காக மொபைல் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. எங்கள் ப்ராசஸர் வந்து ஏஐ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே அதெல்லாம் கிடையாது. இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க எல்லாமே ப்ராசஸர், கேமரா, ஏஐ டெக்னாலஜி சொல்கிறது எல்லாமே மிஷின் லேர்னிங். அவங்க ஆல்ரெடி அல்காரிதம் கொடுத்து வச்சுருக்காங்க, அதை மட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் அது வந்துக்கிட்டு இருக்கே தவிர அது ஏஐ கிடையாது. ஏஐன்றது இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அது இன்னும் எந்த மொபைல் ஃபோன்லேயும் எதுலேயும் வரவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேஜெட்ஸ்லாம் இருக்குன்னா, இப்போ ஒரு ஃபோனில் சென்சாரில் ஒரு வீட்டில் வந்து சென்சாரில் வச்சுருப்பாங்க. கதவை ஓப்பன் பண்ணோடனே லைட்லாம் ஆன் ஆகணும், கதவை மூடினோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட்லாம் ஆஃப் ஆகிடும். ஒருத்தவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னா ஃபேன் லைட்லாம் ஆஃப் ஆகிடும் சென்சாரை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்கள் வீட்டில் ஏஐ இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏஐ கிடையாது, மிஷின் லேர்னிங்.
மிஷின் லேர்னிங் அதுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கதவை திறந்தால் லைட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே லைட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவே நான் பின்னாடி டோர் வழியாக வந்து அதை டிடெக்ட் பண்ணாது. அப்போது லைட் எரியணும் தானே, எரியாது. ஏன்னா அது மிஷின் லேர்னிங். அதுக்கு இந்த டோர் திறந்தால் மட்டும்தான் லைட் எரியணும்னு அதுக்கு தெரியும். ஸோ மற்றபடி பின்னாடி வழியாக வந்து அதுக்கு லைட் எரியணும்னு சொல்லி கொடுக்கல. அதே மாதிரி சென்சார் வீட்டுக்குள்ளே இந்த சென்சாருக்குள்ளே யாராச்சும் வந்தாங்க டிடெக்ட் பண்ணிருக்கும். இந்த சென்சாருக்குள்ளே யாராச்சும் வந்தாங்கன்னா ஃபேன் ஆன் பண்ணிக்கோ, இந்த சென்சார் விட்டு வெளியே போனால் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதம் முன்னாடி எழுதி வச்சுருப்பாங்க. அதை தான் அதை ஃபாலோ பண்ணுமே தவிர புதுசாக எதுவும் அது கற்றுக்காது. ஸோ இதுதான் இந்த மெஷின் லேர்னிங்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணணுச்சுன்னா கீழே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நாளைக்கு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.